ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சாப்பிட எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவன் அம்பத்தூர் பிரான்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க. அது ரொம்ப பெரிய பிரான்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடையார் ஆனந்த பவன் ஃபேமஸ் ஃபார் வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் உள்ளே போகும்போது செம்ம கூட்டங்க, வீக்கெண்ட்ஸில் போயிட்டோம், சரியான கூட்டம் இருந்தது. அதே சமயத்தில் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறதுக்காக ஒரு வெயிட்டிங் ஏரியாவும் வச்சுருக்காங்க. நம்ம நேம் வாங்கிக்கிறாங்க, அவங்களே கூப்பிட்டுடுறாங்க டேபிள் அரேஞ்ச் ஆனோன்னே. ஸோ டேபிள் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, நாங்களும் உட்காந்துட்டோம். ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த சமயத்தில் கிளாஸஸ்லாம் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. பொறுமையாக ஆர்டர் எடுத்துக்கிறாங்க, நம்ம அதுக்குள்ளே தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு எப்படா ஃபஸ்ட்டு சூப்பை கொண்டு வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சூப்புக்கு தேவையான சால்ட் அண்ட் பெப்பர் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அந்த சால்ட் அண்ட் பெப்பர் முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ சூப் வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சூப்புங்க. ஸோ டொமேட்டோ சூப் ரொம்ப நார்மலாக தான் இருந்தது, ரொம்ப பெருசாக டேஸ்ட் நார்மலான ஒரு டேஸ்ட் தான், ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு நார்மலான டொமேட்டோ சூப் ஃபாலோட் பை ஒரு ஹாட் அண்ட் சோர் சூப் சொல்லியிருந்தோம். இது வேறு லெவலுங்க, இந்த டேஸ்ட்டே செம்மையாக இருந்தது. அந்த அரோமா ப்ளஸ் அந்த நல்ல ஹாட்டாக இருந்தது இந்த சூப், குடிக்கவே சூப்பராக இருந்தது. இதுக்கு 5 out of 5 கொடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேபிகார்ன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பேபிகார்ன் 65 இது. ஸோ அதில் அந்த ஆனியன் ப்ளஸ் அந்த லெமன்லாம் புழிஞ்சு சாப்பிடும்போது இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கடுத்து ஒரு கோபி 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதை தான் இப்போ பார்க்குறீங்க. கோபி 65 குவான்டிட்டி நல்லா தாராளமாக தான் கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது கோபி 65 ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து ஒரு நார்மல் பிளைன் நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதை தான் இப்போ பார்க்குறீங்க. வெஜ் நூடுல்ஸ் ஓகே, அபவ் ஆவரேஜாக இருந்தது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல, ரொம்ப ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. பட் நல்லா ஒருத்தர் நல்லா சாப்பிட்லாம் இந்த வெஜ் நூடுல்ஸை. அந்த மாதிரி குவான்டிட்டியும் நல்லா இருந்தது, குவாலிட்டி ஓகேவாக இருந்தது. அதுக்கடுத்து இந்த நான் பற்றி சொல்லணும். நான் வந்து ஆவரேஜாக தாங்க இருந்தது A to Bயில் நாங்கள் போன பிரான்ச்சில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி சைட் டிஷ் பொறுத்த வரைக்கும் ஆலு கோபி அப்படின்னு ஒரு சைட் டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சைட் டிஷ் வேறு லெவலுங்க, அந்த டேஸ்ட்டே தரமாக இருந்தது. குவான்டிட்டியும் கரெக்டாக கொடுக்குறாங்க, நம்ம தேவையான குவான்டிட்டி அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா. இது 3மே சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃபுட்டான ஃபீல் கிடச்சிது. டீசெண்டான ஒரு ஃபுட்டாக தான் இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தோசை வெரைட்டிஸ். தோசைக்கு கிட்டத்தட்ட 3 வகையான சட்னி, ஒரு சாம்பார் கொடுக்குறாங்க. தோசைலாம் நெய் தான் ஊற்றுறாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது தோசை. ஸோ 2 வகையான தோசை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறது பொடி தோசைங்க. இந்த பொடி தோசையில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தது, மற்றபடி டேஸ்ட் வைஸ் ஓகே. அதுக்கடுத்து ஒரு ஸ்பெஷல் மசாலா தோசை அப்படின்னே சொல்லலாம். இந்த மசாலா தோசையில் அந்த ஸ்டஃபிங்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. சட்னி 3மே சூப்பருங்க, சூப்பர் டூப்பரான சட்னி, ஒரு சூப்பரான சாம்பார். அதில் இந்த தோசையை முக்கி சாப்பிடும்போது நம்மளுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்ததுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா. இதை முதலே ஆர்டர் பண்ணியிருக்கணும், ஆனால் சாப்பிடணுன்னு ஒரு ஆசை, கடைசியில் ஆர்டர் பண்ணோம். பன்னீர் டிக்கா டேஸ்ட் வேறு லெவலுங்க. இங்கே 6 பீஸ் கொடுக்குறாங்க, 6 பீஸ் சைஸும் ரொம்ப பெருசாக இருந்தது. டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி டாப் நாச் அப்படின்னே சொல்லலாம். இந்த பன்னீர் டிக்கா ஒருத்தர் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஜூஸஸ், ஐஸ்கிரீம்ஸ், பலூடாஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ். இந்த ஆரஞ்சு ஜூஸ் ஓகே, நல்லா திக்காக தான் கொடுத்துருந்தாங்க, குடிக்க டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, ஒர்த். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபலூடாவில் வந்து ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் இங்கே கிடையாது, ஆனால் கொடுத்த ஃபலூடா ஓகேவாக இருந்தது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியல, அதேமாதிரி ரொம்ப மொக்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, இந்த ஃபலூடா சாப்பிட்லாங்க, ஃபலூடா நினச்சிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு டீசெண்டான ஃபலூடா சாப்பிட்டோம். அதோட ஃபுல் ஃபுட்டேஜ் தான் உங்களுக்காக வச்சுருக்கேன். பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் ஐஸ்கிரீம்ஸ் மேலே போட்டு அந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே டாப் நாச்சுங்க. அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் ஓகே வந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைம் சோடா ஒன்று குடிச்சிருந்தோம். இந்த லைம் சோடா ஒரு ஃபுட்டேஜ் தான் பார்க்குறீங்க, அதுவும் நல்லா இருந்தது. டீசெண்டான லைம் சோடா அப்படின்னே சொல்லலாம். அதோட கம்ப்ளீட் ஒரு ஃபுட்டேஜ் தான் இப்போ உங்களுக்காக வச்சுருக்கேன். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூப் ஐஸ்கிரீம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து 2 ஃப்ளேவர், பட்டர் ஸ்காட்ச் அண்ட் ஸ்ட்ராபெரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ 2மே வேறு லெவலில் இருந்ததுங்க இந்த ஸ்கூப் ஐஸ்கிரீம்ஸ். இதை தவிர இவங்கள்ட்ட இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் கட்டுறேன், இது வந்து வெயிட்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெயிட்டிங் ஏரியாவில் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட ஸ்வீட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இங்கே நாங்கள் சாப்பிட்ட ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்கும். A to Bயில் எங்கே போனாலும் ஸ்வீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தரமாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதோட ஃபுட்டேஜ் உங்களுக்காக வச்சுருக்கேன். அதை தாண்டி பருப்பு பொடி, ஊறுகாய், இந்த மாதிரி தனித்தனியாக செஷன் வச்சுருக்காங்க. இப்போ கேக்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது A to Bயில். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு அபவ் ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த பிரான்ச்சில் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி எம்ப்ளாயி வந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மளை ரிசீவ் பண்ணுறாங்க. அதேமாதிரி நிறைய காம்போஸ் வச்சுருக்காங்க, அதை தான் உங்களுக்கு ஃபுட்டேஜுக்காக வச்சுருக்கேன். இந்த A to B பிரான்ச், அதாவது அம்பத்தூரில் இருக்கிற பிரான்ச்சுக்கு நீங்கள் விசிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு போய் ஃபேமிலியோடு சாப்பிட்டு வரலாங்க. நல்ல ஒரு சூப்பரான வெஜிடேரியன் ஹோட்டலுங்க இது.